நான் ஒன்று தான் அங்கிள் கேட்கணும், உமன்ஸ்க்கு எங்கே சேஃப்டி இல்லை? உன் கிளாஸ் பையனை கூட நீ நம்பு, உன்னோட பெரியவங்களை மட்டும் நம்பாததான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க இந்த ஐஎம்ஜி கல்லூரி மாணவர்கள். இது ஒரு தனி மனிதன் மட்டும் இல்லை, ஒரு சமூகமும் இதுக்கு பொறுப்பேற்க. மிக சிறப்பாக நடந்துச்சு இந்த நிகழ்வு. ஆக்சுவலாக அதில் எங்கள் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி ஓப்பனாக சொன்ன சட்ட அறிவு மாத்திரம் இல்லாமல் ஒரு பொதுவான விஷயங்கள், இன்றைய மாணவ சமுதாயம் எப்படி நடந்துக்கணும், எந்த லெவலில் அவங்க தாய் தந்தையருக்கு மதித்து நடக்கணும், குருவை ப்ரொஃபஸர்ஸை அனுசரித்து எப்படி மாணவர்கள் நடந்துக்கணும்னு சொல்லிலாம் பொதுவான விஷயங்கள் சொன்னோம். அப்புறம் மாணவர்கள் மத்தியில் பல்வேறு தீய பழக்கங்களுக்கு ஆளாகாமல் நம்ம சிறப்பாக அந்த மாணவ சமுதாயத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணுன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பேசணும். அவங்களோட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. மிக சிறந்த மாணவர்கள். ஏற்கனவே ஜூலை 31 அன்றைக்கி தூய்மை பணி குளத்தில் பண்ண மாதிரி அடுத்த ப்ரோக்ராம் இது கலந்துட்டு நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை பொறுத்தவரை இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 200 மாணவர்கள் கிட்டத்தட்ட கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ் 2 பேர் வந்தாங்க. பிரின்ஸிபால், வைஸ் பிரின்ஸிபாலாம் தலைமை தாங்கலாம் நடத்திட்டு போனாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு இது போன்ற நிகழ்வு அனைத்து கல்லூரிகள் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தால் தான் மாணவன் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும், சமுதாயத்தையே மாற்ற முடியும். ஸோ அவங்க விழிப்புணர்வோடு இருந்து இது போன்ற விஷயங்கள்லாம் கேட்டு அவங்க சிறப்படையணும், மாணவர்கள் வாழ்க்கையில் ஒளி பெறணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வு இனிதான் நடந்துச்சு நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு குறிப்பாக சொல்ல போனால் ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியமாக சொல்லணும். அந்த தூய்மை பணியில் 31/7 அன்றைக்கி கலந்துக்கிட்ட மாதிரி பல நிகழ்வுகள் அன்றைக்கி கூட அந்த நிகழ்ச்சியில் சொன்னேன். ஒரு ஊர்லேயே மாணவர்கள், இந்த கல்லூரி மாணவர்கள் மிக சிறப்பான மாணவர்கள். அந்த மாணவர்கள் ஒரு ஊர்லேருந்து வராங்க, வேறு ஊர்லேருந்து. அந்தந்த ஊரில் பகுதியில் மக்கள் மாணவர்கள் ஒரு 20 பேர் 10 பேர் இருப்பாங்க. இங்கே 200 பேர் இந்த மாதிரி. அந்த மாணவர்கள் அந்த பகுதியில் இந்த மாதிரி தூய்மை பணிகள் மேற்கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு பொதுவான மொத்தமான மாணவர்கள் ஒரு 200-300 பேர் கலந்துக்கிட்டு ஒரு கோயில் குளத்தை தூய்மைப்படுத்துறது போல் அந்தந்த பகுதியில் இருக்க இந்த மாணவர்கள் குறிப்பாக கேட்டுக்கொள்வது அதான். அந்தந்த பகுதியில் இருக்கிற இடத்த தூய்மைப்படுத்துறதோ, அங்கே ஒரு சமுதாய விழிப்புணர்வு நடத்துகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதோ, பெரியவங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறதோ ஒவ்வொரு பகுதியிலையும் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாடு நல்லாயிருக்கும், மாற்றமே இல்லை. மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க இந்த ஐஎம்ஜி கல்லூரி மாணவர்கள். ஏஎம்ஜி கல்லூரி மாணவர்களுக்கு என்னை மனமார்ந்த பாராட்டு நன்றி இன்றைக்கும் தெரிவிச்சுப்பேன். இது போன்ற இவங்க மற்ற கல்லூரிகள்லேயும் கலந்துக்கிட்டு இன்னும் கேட்டால் ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷனாக கூட பண்ணலாம். மற்ற கல்லூரி பக்கத்து அக்கம்பக்கத்தில் கல்லூரிகளை இணைஞ்சு மாணவர்களை இணைச்சி செய்து கூட ஒரு கிராண்டான ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணலாம், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் மாணவர் மத்தியில். ஸோ மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு தான் ஒரு சமுதாய புரட்சி. நாடு நல்லாயிருக்கும். அந்த உலகத்தில் தமிழ்நாடுனா ஒரு மிக சிறப்பான ஒரு நாடுன்னு சொல்லி வெளியில் பறைசாற்றுறது மாணவர்களுடைய உழைப்பு, அவங்களுடைய உத்வேகம் முக்கியமானது, அவங்க விழிப்புணர்வு நிச்சயமாக முக்கியமானது. அவங்க நினச்சா எதையும் சாதிக்கலாம்னு கேட்டுக்கொண்டு இது போன்ற நிகழ்ச்சி அடிக்கடி நடத்தணும். ஏஎம்ஜி காலேஜ் பொறுத்தவரை மிக சிறப்பாக ஒரு முன்னெடுப்பாக எடுத்திருக்காங்க. என்னுடைய கருத்து தான். நான் கிட்டத்தட்ட 2 ஃபங்க்ஷன் கலந்துருக்கிறேன். இனிமேல் இந்த கல்லூரி மாத்திரமில்லை எங்கே என்ன கழிச்சாலும் என்னால் முடிஞ்ச மோட்டிவேஷனை கொடுப்பேன்னு சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை நான் மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல இந்த இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி ஒரு இனிமையான ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுடைய நீதிமன்றத்துடைய சார்பாக வழக்கறிஞர்களாக வந்திருந்தோம். மாணவர்களோடு கலந்துரையாடணும். ரொம்ப இனிய ஒரு நிகழ்வுன்னு தான் நான் சொல்லணும். இந்த ஏற்பாட்டை செய்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் நம்மளுடைய மற்ற நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நீதிமன்றத்துடைய சார்பாக முதல்ல என்னுடைய நன்றியை சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் இது கேட்டீங்க, இந்த மாதிரி மாணவர்கள் கெட்டு போகிறாங்க, இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு
போதைப்பொருட்களுக்கெல்லாம் வந்து அடிமையாகிறாங்கன்னா இது வந்து ஒரு தனி மனிதன் மட்டும் இல்லை, ஒரு சமூகமும் வந்து இதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும். ஒரு சமூகம் வந்து இதனுடைய அடிப்படையான காரணம் என்னென்னா அவங்களை சரியான வழி நடத்தலை அப்படின்ட்டு தான் நான் சொல்ல முடியும். இதுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் அவங்க குழந்தைகளை வந்து கவனிக்கணும். முதல்ல வந்து சிறு குழந்தைகளாக இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க மேலே வந்து நம்ம அக்கறை எடுத்துக்கிறோம். ஆனால் படிப்படியாக அந்த அக்கறையும் அந்த பிடிப்பும் வந்து தளர்ந்து போகுது அப்படின்னு தான் சொல்லணும். வளர வளர வந்து அந்த பிடிப்பு வந்து தளர்ந்து போகுது. அவங்களுடைய நமக்கு சுதந்திரம் கொடுக்குறோம். அந்த சுதந்திரம் வந்து அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்களான்றதை வந்து அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் வந்து தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்கணும். அப்படிலாம் கவனிக்கும் பொழுது இந்த மாதிரி குற்றங்கள், இந்த மாதிரி தவறான செயல்களில் வந்து அவங்கள வந்து ஈடுபடாமல் நம்மளால் தடுக்க முடியும். அது அப்படி ஒருவேளை இந்த மாதிரி தவறுகளில் வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னா இதற்கான விழிப்புணர்வு முகாம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து நடத்தலாம். கல்லூரிகள் மூலமாகவோ பள்ளிகள் மூலமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்த முடியும். நிச்சயமாக அந்த மாணவர்களை சரியான ஒரு பாதைக்கு கொண்டு போக முடியும். அரசும் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் எடுக்கிறாங்க, நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க. போதுமான நடவடிக்கைகள் தான். இது திடீர்னு இந்த ஒரு தலைமுறையில் இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் வந்திருக்குதுன்றது ஒரு எங்களுக்கெல்லாம் கூட ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா நாங்கள் படித்த காலத்திலலாம் கூட இப்படி ஒரு இதெல்லாம் கிடையாது. ஒரு சமீப காலங்களில் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இதை வந்து நம்ம சொல்ல முடியாது, யாரையும் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த பிரச்சனை இன்றைக்கு மாணவர்களை தாக்கி இருக்குது. நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த பிரச்சனைகளை வந்து அவங்க இந்த சமூகம் வந்து அவங்களை சரியான பாதைக்கு திருப்பி விட முடியுன்றதை நான் நம்புகிறேன். அன்மல் ஜெயின் கல்லூரியின் சார்பாக இன்றைக்கு ஆலந்தூர் நீதிமன்றம் வட்ட சட்ட அலுவலர்கள் அவர்கள் கமிட்டி, லீகல் சர்வீசஸ் கமிட்டி அவர்கள் சார்பாக இன்றைக்கு எங்கள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் கல்லூரியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் வழங்கிய அறிவுரைகள், இவர்கள் வழங்கிய சட்ட ஆலோசனைகள் அனைத்தும் எங்கள் மாணவர்களுக்கு இன்றைக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். நிறைய கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் இருந்தது. ஸோ மாணவர்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் இவர்கள் பதிலளித்தார்கள், ஆலோசனை வழங்கினார்கள். பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. குழந்தைகள், பெண்கள் அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பை குறித்து இவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் எங்கள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆகவே இதனை ஏற்பாடு செய்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட விழிப்புணர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உமன் சேஃப்டிக்காக பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒன்று மோட்டிவ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த கிளாஸ் செமினார் நடந்தது. ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னா, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, மோட்டிவேஷனாகவும் இருந்தது. இல்லை, தெரியாது. இது இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. 1090 இது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரிஞ்சது ரீசெண்டாக. ஸோ ஓகே, தேங்க்யூ சார். எங்களோட ஸ்கில்லாம் டெவலப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு முக்கியமாக இதில் வந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நிறையா விஷயம் இருக்குது அப்படி சொல்லி நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் அந்த சார்லாம் வந்து பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு. இல்லை அங்கிள் ஆல்ரெடி தெரியும். ஆனால் இப்போ இவங்க சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்ச மாதிரி மற்றவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. என்னால் சொல்ல முடியுமான்னு என் கிளாஸ் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சனால எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. உமன் சேஃப்டிக்காக இந்த நம்பர் அங்கிள். அவங்களுக்கு முடிச்சுட்டு போகிற உமன்ஸ் நைட்டில் தனியாக போகுவாங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நம்பர். நான் ஒன்று தான் அங்கிள் கேட்கணும். உமன்ஸ்க்கு எங்கே சேஃப்டி இல்லை? எல்லா இடத்துலையுமே சேஃப்டியாக தான் இருக்காங்க. இல்லை அப்படியே சொல்ல, நான் உமன்ஸ்க்கு எல்லா இடத்துலையும் சேஃப்டி இருக்குது, அதையும் மீறி தப்பு நடக்குது தான். நீங்களே சொல்லுங்கள், எல்லா இடத்துலையுமே எல்லா உமனும் சேஃப்டியாக தான் இருக்காங்க. ஆனால் அதே இடத்துலையுமே சேஃப்டி இல்லாமையும் இருக்காங்க. ஒரு பர்சன் வந்து சேஃப்டி கொடுக்குறாங்க, ஆனால் அதே இடத்துல இன்னொரு பர்சன் வந்து சேஃப்டி கொடுக்கல. ஸோ வந்து இடத்தையும் சொல்ல முடியாது, ஆளை தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஏஜில் இருக்க பசங்க கூட நம்மளுக்கு சேஃப்டியாக தான் அங்கிள் இருக்காங்க. பட் நம்மளோட பெரியவங்களாக இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க,
உன் கிளாஸ் பையனை கூட நீ நம்பு, உன்னோட பெரியவங்கள மட்டும் நம்பாததான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம இடமே, சொசைட்டியாக அப்படி ஆயிடுச்சு அங்கிள். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அங்கிள் கூட போகிறேன்னா விட்டுருவாங்க, ஆனால் இப்போலாம் அங்கிள் கூட போகிறேன்னா அங்கிள் கூடலாம் போகாத அப்படி சொல்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்படியே சொல்லலை, இல்லை சொல்லுறேன், நான் பொதுவாக சொல்லுறேன் அங்கிள், அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ. My dear students, very good morning. We have a nice program that is slated for today. The Rotary Club and the Citizen Consumer Club of Augustine Monmouth Jain College join hands with the Taluk Legal Services Committee, Alandur Court, and the Kalam Helping Hands. All these 4 organizations have come together, and we are going to have a program on legal literacy and awareness, a seminar on that. Well, this program on this day is a very, very important one. As Dr. John said, I'm having this pen in my pocket. I will hold on to it only until somebody doesn't pick it up. If there is no law on the land, I think this doesn't belong to me. Nothing belongs to you as long as there is no law there. So having an idea about what law is and awareness about how law can be interpreted is of paramount importance to live in this modern day where there's a lot of jealousy, there's a lot of competition, a lot of people who are anarchic in nature. I think this program is one which will really give you a lot of awareness on that. Now I think the Kalam Helping Hands, I think this is the second time we are joining hands with this Kalam Helping Hands. They'll be amazing for our Augustine Monmouth Jain College. I welcome all the members from Kalam Helping Hands to make this the second function in a row possible here. Thank you very much sir for coming here. We have Mr. Sampath Kumar. He's a government leader. Rather than him, is the one who is most suited for the senior advocate of Taluk. Another person who is going to be very, very relevant for the subject. I think these are cases you should never forget. They are the ones which were. பாதைகள் கல்லூரியை படாமல் இருந்து யோசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மற்ற படித்து முடிச்ச உடனே வேலைக்கு போயிட்டோம், பிறகு வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்துட்டோம், அப்படியே போயிடுச்சு, காலங்களை கடந்து. இன்றைக்கு உங்க முன்னால நிற்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. நாங்களும் மாணவர்களாக மாறிவிட்டோம். மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. ஒரு சிறிய கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா நிறைய பேர் எல்லாரும் இருக்காங்க. அதுவும் நிறைய பேர் வந்து மாணவர்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கிறது நிர்வாகத்துடைய மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப நமக்கு அந்த வகுப்பறை அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு கல்லூரி தான். அந்த வகுப்பறை நடத்தி செல்லும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்த்துவது மண்ணை மகற்கிடை அழகில்லை என்பதனால் நின்னை வளர்த்து வரும் சென்னை AMJ கல்லூரி மண்ணை மிதித்த மாணவ மாணவிகள் தன்னை வணங்குகிறார். இதுதாங்க நம்ம பசங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டு அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க படுத்து கிடந்தால் பாரத நதி, எழுந்து நடந்தால் இமயமலை. ரெண்டுமே நதியும் மலையும் மற்றவங்களுக்கு பயன்படுன்றதுக்காகவே செய்யப்பட்டது. சரிங்களா? அதனால இங்க வந்து நீங்க எனக்கு என்ன தெரியும்ன்றதை விட உங்களுக்கு எப்படி சொன்னா புரியுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க இவங்கெல்லாம். சரிங்களா? இவ்வளவு நேரம் அப்படியே கட்டுப்படுத்திட்டு இருந்த ஒரு வெளியே கொட்டுருவீங்கன்னா உங்களுக்கு நீங்களே நல்லா பழத்தை கைத்தற கொடுத்துங்க. இது தட்டுறது வெறும் வடை தட்டுற மாதிரி இல்லாம 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி நிறுத்தினீங்கன்னா சரியா இருக்கும். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அதுதான் சின்ன வெற்றிகளை சேர்த்து வைப்போமா, அதை சிதறிடாமல் ஞாபகமாய் கோர்த்து வைப்போமா, வண்ண வண்ண கனவுகளை கண்டு வைப்போமா, அதற்கு வாசல் வைத்து ஆழ்மனதில் குடியிருப்போமா, எண்ணம் என்பதே வாழ்க்கையாவது, எழு இளைஞனே இளஞ்சியே உன்னை யார் தடுப்பது. அந்த மாதிரி தடுக்க முடியாத ஆற்றல் உங்ககிட்ட வச்சிருக்கீங்க. ஆனா என்ன ஒண்ணு வெளிக்காட தெரியல.
அன்பு கூட வெளிப்படுத்தினாதான் தெரியும். அன்பு என்பது அவரவர் நிலையில் சொல்வதும் செய்வதும் சரியென்று ஏற்றுக்கொள்வது. அன்பு என்பது நாமும் நன்றாக இருக்க வேண்டும், நம்ம மச்சியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அந்த மாணவ சமுதாயம் தான். அந்தப்பட்ட மாணவ சமுதாயத்துக்கு ஒரே ஒரு பொறி. அந்த பொறி எப்படின்னா, வாட் டு டூ, வென் டு டூ, ஹவு டு டூ, ஹவு டு டூ ஃபார் எ லாங் டைம். நான் எப்படி எதை செய்யணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாக்கா உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஜெயிக்கிறதுன்னு என்னங்க, அடுத்தவங்களை தோக்கடிக்கிறதா இல்லை, அடுத்தவன் இதயத்துல இறங்கி இடம் பிடிக்கிறது தான் ஜெயிக்கிறது. நீங்க வாழ்க்கையிலையும் சரி வாணிபத்திலையும் சரி, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? மகிழ்ச்சி. வாணிபத்தினுடைய நோக்கம் லாபம். அப்ப நான் லாபம் சம்பாதிக்கணும்னு சொன்னா அடுத்தவங்களை கெடுத்து செய்யறதை விட அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து செய்யறது. சரிங்களா? எத்தனை பேருங்க உங்களுடைய கோல்னா என்னன்னு எழுதி வச்சிருக்கீங்க? வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் கோல்? சரிங்களா? ரைட். கைகள் கொடுங்க நல்லபடியா. அவருடைய கோல், உட்காருங்க தம்பி, உட்காருங்க. கோல்ன்றது எப்பயுமே பார்த்தீங்கன்னா தேதியும் காலமும் நிர்ணயிக்கப்பட்டு எழுதி ஒட்டப்பட்டு தான் கோல். அப்போ நான் என்ன செய்யணும், இத்தனை ஒரு பைசனை கேட்டேன், வாட் இஸ் யுவர் கோல் சொன்னேன். சார் 7,65,43,747 ரூபா 50 பைசா இருக்கிற 3 மாடி கட்டிடத்தில் 3ஆம் மாடியில் நான் இன்னைக்கிட்டு வர பார்த்த ஆடிக்காரரை எங்களுடைய இறங்குற என்னுடைய ஒய்ஃபு, பக்கத்தில் இருக்கிற என்னுடைய பையன் கழுத்தில் இருக்கிற ஸ்டெதாஸ்கோப் கீழே வந்துடும் போது போய் தாங்கி பிடிக்கிற என்னுடைய 2வது மகள் 3rd இயர் BE முடிச்சுட்டு வரான்னு சொன்னால் இவங்களெல்லாம் பார்த்து நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன்னா அந்த மாலை சூரியன் மங்கிய ஒளி அவருடைய கழுத்தில் இருக்கிற நெக்லஸில் பட்டு அதில் இருக்கிற வைரம் ஜொலிக்கணும்னு சொல்கிறான். அப்போ நீ என்ன செய்யணும், சொல்ல பார்த்து எவ்வளவு வேணும்ன்றதை தீர்க்கமா சொல்லணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களால ஜெயிக்க முடியும். அதுக்கு ஸ்பாட் பாயிண்ட் பாயிண்ட்னா உங்களுக்கு வந்து நெட்லேயே வந்துடும், உங்கள் செல்ஃபோனில் வந்துடும். நடக்கணும்னு சொல்கிறது, வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டணும். அதே மாதிரி படிக்கும் போதும் பார்த்து படிக்கணும். படிப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். அந்த படிப்பை நீங்கள் கவனமாக படிக்கணும். இங்கே எத்தனை பேர் நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியாது, ஆனால் உருவாக்கினே இருப்பீங்க. நீங்கள் நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 நீதிபதிகள் உருவாகும். இதில் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் நண்பர் சங்கர் அவர்களுக்கும், சமுதாய பணியை ஆற்றி கொண்டிருக்கும் திரு ஜான்சன், மற்றும் முக்கியமாக பலத்த கரகோஷம் யாருக்குன்னா உலகத்தில் எந்த லேக வச்சுங்க தமிழுக்கு உண்டு. தமிழ் தான் பலத்த கரகோஷத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி பேசி நம்ம கலாம் மன்றத்தினுடைய நற்பணி மன்றத்தினுடைய நண்பர் பெரியவர் ஐயா அப்பா அவர்கள் பேசும்போது தான் பலத்த கரவடி வந்துச்சு. ஏன்னா தமிழ் சிறப்பு வாய்ந்தது, மாற்றமே இல்லை. தமிழுக்கு மூத்த மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மொழிக்கு ஈடு இடை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் தமிழை நிறைய பேசுவோம், தமிழை தெரிஞ்சுப்போம். ஒன்று நான் என்னை பற்றி ஒரு சின்ன என்னுடைய விஷயத்தை கொஞ்சம் சொல்லிடுறேன், ஒரு 2 நிமிஷம். நான் நந்தம்பாக்கத்தை சார்ந்தவன். இந்த சென்னை ட்ரேட் சென்டர் இல்லையா, அங்கே நேட்டிவ் பிளேஸ் நந்தம்பாக்கம் தான் எனக்கு. நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜ் தான் படித்தேன். 77 to 81 நந்தனா ஆர்ட்ஸில் படும்போது சைக்கிளில் தான் போவோம் காலேஜ் 4 வருஷம். யூசி முடித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணோன்னே அட்மிஷன் பிகாம் போகும்போது அந்த ப்ரொஃபஸர்ஸ் பார்க்குறாங்க, ஓ நம்ம பையன், அவ்வளோதான் ஒரே வார்த்தை. அப்போ அது மாதிரி அட்மிஷன் கிடச்சிது. ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். அப்புறம் பிகாம் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ண முடித்தோம். அப்புறம் 81 to 86 கேப்பு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். கொடியது வறுமை, அதனினும் கொடியது இளமையில் வறுமைன்னு சொல்லுவாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ 5 வருஷம் வேலை செஞ்சேன். 81 பிகாம் முடிச்சுட்டு 86 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மாலை நேர கல்லூரி சட்டக்கல்லூரியில் இடம் கிடச்சிது. 86 to 89 லா காலேஜ் முடித்தேன். ஈவினிங் காலேஜ் படித்து வேலை செஞ்சுட்டே படித்தேன். மார்னிங் எக்ஸாம் எழுதிட்டு மார்னிங் அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு பாரிஸில் ஒரு கம்பெனியில் ஈவினிங் எக்ஸாம் நடக்கும். ஈவினிங் 3 to 5 ஞாபகம் இல்லை நேரம். ஸோ எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த நாள் வேலைக்கு வரணும், திருப்பி எக்ஸாம், அந்த மாதிரிலாம் எழுதினேன் நான். ஆல்மோஸ்ட் நல்லபடியாக முடித்து இப்போ வழக்கறிஞராக 89 டிசம்பரில் என்ரோல்மெண்ட் பண்ணேன். முதல்ல நான் இணைஞ்ச நீதிமன்றம் சைதாப்பேட்டை நீதிமன்றம், சைதை நீதிமன்றம், சின்னமலையில் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும் அநேகமாக. ஸோ வழக்கறிஞர் தொழில் அங்கே தான் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட இன்று வரை ஒரு தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு யாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களை விட உங்களுக்கு தான் நிறைய நாலேஜ் ஜாஸ்தி, பவர் ஜாஸ்தி உங்களுக்கு மாணவர்களுக்கு தான். அது மாற்றமே கிடையாது. நீங்கள் இல்லைன்னா எதுவும் கிடையாது. நான் நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நடிகர் பாக்கியராஜா கூப்பிட்டுருக்காங்க. 80 வருஷம் 2-3 விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜோவிக், ஆஸ்திரேலியா நிக் ஜோவிக் கேள்விப்பட்டிருக்கீங்க, கூகுளில் போட்டு பாருங்க தெரியும். நிக் ஜோவிக் ஒரு எக்ஸாக்டான விஷயம், ஒரு அற்புதமான அவர்கிட்ட ஒரு இந்த தனிப்பட்ட ஒரு திறமைன்னு சொன்னால்
அவருக்கு பிறவிலேயே 2 கால் 2 கை கிடையாது. கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். போன வாரம் தினகரில் கூட அது ஃப்ளாஷ் ஆச்சு. அருமையான ஒரு பரிசில் தோல்வி அடைஞ்சாலோ இல்லை ஒரு நினைச்ச காரியத்துக்கு நடக்கணும் நம்ம வேறு மாதிரி முடிவு எடுக்கிற நிலைமை காலகட்டத்தில் இன்றைக்கி வந்துட்டோம். அதெல்லாம் மீறி அந்த மாதிரி எண்ணங்களே வேண்டாம். நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கிற தாய் தந்தைக்கு நன்றி கடைகள்னா நம்ம உயிரை மாற்றி கிடையாது. சிறந்து நம்ம கல்வியிலையும் சரி சமுதாய பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒரு சக்கர நாற்காலியில் கூப்பிட்டு போகிறாங்க. அவர் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். எல்லாம் நடந்து ஓடி ஆடி விளையாட்டு இருப்பாங்க. நம்மளால் முடியலன்ற வருத்தங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் மன வலிமையோடு இன்னைக்கு 41 வயசு கிட்ட இன்னைக்கு 41 வயசு வருது. வேர்ல்டு லெவலில் எக்ஸலண்ட் மோட்டிவேட்டர் யாருன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியா பிறந்தவர். மோட்டிவேஷன் ஸ்பீச் அவர் தான். அவர் தன்னை வாழ்க்கையை தொடர்ந்துடாமல் மக்களுக்கு பயன்படணும்னு சொல்லிட்டு 17 வயசுலேயே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சமுதாய அமைப்பை தோற்று வச்சிருக்காரு. ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் சோஷியல் சர்வீஸ் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறாரு. 17 வயசில் ஆரம்பிச்சார். பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். நம்மள தாண்டிட்டோம். ஐம் அட் ஏஜ் ஆஃப் 63. 63 வயசு தான் இருப்போம். நான்லாம் எத்தனை வருஷம் பாலிசி தான் எனக்கு ஃபீல் பண்ணுறேன். 17 வயசில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் சிறப்பாக செயல்படுது. கிட்டத்தட்ட 60 நாடுகளில் அவர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. வேர்ல்டு லெவலில் நான் இங்கே பேசுறதுக்கே மறந்து போயிட்டேன். உண்மையில் இவ்வளோ கூட்டத்தில் மாணவர் மத்தியில் பேச சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டம். ரொம்ப அமைதியாக பேசணும், கரெக்டாக பேசணும், எதுவும் தவறாக போயிடக்கூடாது. ஸோ அவர் பாருங்கள் 60 நாடுகளில் இன்டர்நேஷ்னல் லெவலில் மோட்டிவேஷன் ஸ்பீச். இப்போ அவர்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் லைஃப்பில். அவர் என்னென்ன பண்ணுவார்னா படிப்பு மாத்திரம் இல்லை, சறுக்கு இந்த நீர் சறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணுறது. ஃபுட்பால் ஆடுவார். 2 கால் 2 கை கிடையாது. பாருங்கள் ஆச்சரியமாக. ஃபுட்பால், ஹாக்கி இதெல்லாம் டாப்பில் அந்த மாதிரிலாம் ஒரு பண்ணியிருந்தார். ஒருவாரம் அவர் எல்லாம் பேசி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் காணுவார். அப்போ அந்த அரங்கமே கண் காணும். ஏன்னா அவர் பார்க்கும்போதே நம்ம என்னென்னா அவர் சொல்கிறத நிசப்தமாக கேட்போம். நம்ம பேசும்போது என்ன வேணால் சொல்ல பேசிக்கலாம். பட் அவர் அந்த மாதிரி ஆட்கள் பேசும்பொழுது உள்ளபடியே நம்ம கண்ணீர் விட்டுறணும். அவரும் கண்ணீர் விடுவாங்க. அப்போ அந்த அரங்கமே பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக கொடுத்துலாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் ஒரு மோட்டிவேட்டராக இருக்காரு வேல் லெவல். அவர் கண்கள்லாம் அப்படியே அந்த அரங்கமே கண்டாயிடும். ஸோ பாருங்கள் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இன்றைக்கி இருக்காரு. நவ் இஸ் அட் ஏஜ் ஆஃப் 41. இது நீங்கள் மோட்டிவேஷனெலாம் எடுத்துக்கங்க. நிறைய பேச வேண்டிய விஷயம் இல்லை. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸு எந்த பிரச்சனையாலும் சரி, அது சிவில் வழக்கு கிரிமினல் வழக்கில் பொறுத்தவரை குறிப்பாக இன்றைக்கி அதிகமான விவாகரத்து வழக்கில் போயிட்டு இருக்கிறது வருத்தமான விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள் கணவன் மனைவி சேர்த்து வைக்கிற விஷயம் எதுவாக எந்த மனுக்களையும் நீங்கள் வந்து நேராக ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு இலவச அமைப்பு இருக்குது, சட்ட பாதுகாப்பு அமைப்பு இருக்குது, அதில் நீங்கள் போகலாம். லீகல் எய்ட் சென்டர் அதில் நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அவங்க யாருக்கு மேலே நீங்கள் புகார் கொடுக்கலாம் அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க வர வச்சு ஒரு சமரசம் பண்ணி விடுவாங்க. அதுபோல் இருக்கிற வழக்குகள் 5 வருஷம் 10 வருஷம்னு ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் சமீபத்தில் ஒரு வழக்கு முடிஞ்சுது. 1965 போடப்பட்ட பாகப்பிரிவினை வழக்கு. நினச்சி பாருங்கள் எவ்வளோ நாடு எப்படி போயிட்டுருப்பாரு. 1965 போடப்பட்ட பாகப்பிரிவினை வழக்கு. போந்தமல்லி, செங்கல்பட்டு, தாம்பரங்கள்லாம் போய் பாகத்தில் வந்து முடிகிற தருவாயில் இருந்து முடியல. ஸோ எத்தனை வழக்கத்தில் இறந்துருப்பாங்க, எவ்வளோ பார்ட்டியாக இருந்திருப்பாங்க பாருங்கள் வழக்கு போட்டவங்க. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதுதான் நீங்கள் சட்ட பாதுகாப்பு எப்போ வேணால் நீங்கள் வந்து என்ன வந்து பார்க்கலாம். அது ஆளுநர் பர்சனல் சங்கர் அவர் வந்து சாதாரண பார்க்க தான் அப்படிங்க பழகப்படுதான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஒரு பெரிய பலத்தை கைத்தட்டு கொடுங்க. இந்த ஏற்பாடுலாம் செய்யறதுக்கு முக்கிய காரணம் இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னீங்கன்னாக்கா மிஸ்டர் பிரபாகர் வந்து நீங்க உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் சொல்லுவோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதாவது ஒருத்தர் வந்து நல்ல பேச்சாளர் இருக்கிறது இவர் கொஞ்சம் பேச மாட்டாருன்னு கட்டிக்கு பார்த்து நிறுத்துறது. ஆனால் நல்ல சுவிஞர் அப்பேற்பட்ட பேச்சாளருக்கு கைதட்டி வரவேற்கிறது. இப்போ நீங்க சுவிஞர் வந்திருக்கீங்க, கைதட்டி வரவே. ஏதாவது சந்தேகப்பட்டா படிப்பு சம்பந்தமான இல்லை சட்ட சம்பந்தமான இது இருந்தா சார் பதில் சொல்லுங்க. கை தூக்குங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். 1 2 நெக்ஸ்ட் சார். ஓகே சார். சரி வாங்க சார், வாங்க. ஓகே உமன் ஹெல்ப்லைன் நம்பர் சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு
ஹெல்ப்லைன். சூப்பர், எல்லா கைதரும். 1098 சில்ட்ரன்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர். இப்போ இது வந்து 1090. இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்காக கோர்ட்ல வந்திருக்காங்க. இந்த நம்பரை வந்து நீங்க டயல் பண்ணலாம். ஓகேயா? நெட்வொர்க் இல்லைனா கூட போகும் இது. ஸோ இதுக்கு ஒரு டீம் போட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியா கவர்மெண்ட்டும் நிறைய பேர் வந்து இதுக்கு வச்சிருக்காங்க. உமன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்காங்க. இது தலைகீழ இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை தான் தலைகீழ ஆயிடக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆலந்தூர் கோர்ட்ல இருந்து முன்னு வந்து ஏஎம் ஜெயின் காலேஜுக்கு நாங்கள் எதாவது செய்கிறோம்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அவங்க கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு கியூவில் நிற்கிறாங்க எல்லாம். உங்களுக்காக வந்து ஏஎம் ஜெயின் காலேஜுக்கு உள்ள வந்து எம்எஸ்எம்இ டைரக்டர் வந்து தமிழ்நாடுடைய ஹெட் ஒரு நாளைக்கு சும்மா விளையாட்டுக்கெல்லாம் வரலாங்க. சரியா? உங்களுடைய எதிர்காலத்துக்காக வந்திருக்காங்க. இவரு ஜிபி ஆலந்தூர் கோர்ட்ல இருக்கிற ஒரே ஜிபி அவர் தான். அவரையும் நான் கூப்பிட்டு வந்துட்டேன். இன்னும் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்துட்டு இருக்காரு அவரு. சரி, அவர் கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு வேலையா போயிருக்காரு. அவர் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு. மீதி இருக்கவங்க எல்லாமே வந்து டிக்னிஃபைடு, எல்லாமே வந்து ஒரு லெவலுக்கு மேல இருக்கவங்க தான். உங்களை பார்க்கறதுக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம் நம்ம. இவங்கெல்லாம் நீங்க சாதாரணமா போய் ஒரு நாள்ல பார்க்க முடியாது. சரியா? உங்களுக்கு வந்து இப்போ பேசுறதுக்கு என்னன்னா இலவச சட்ட ஆலோசனை. அது வந்து ஆலந்தூர் கோர்ட்ல மனசு திறந்து வச்சு வாங்க கூப்பிடுறாங்க. அதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு. நீங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போகாம இருங்க. யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இதை சொல்லுங்க. ஆலந்தூர் கோர்ட்ல வந்து இலவச சட்ட ஆலோசனை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 90 3 தடவை சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. 1090 1090 எல்லார் வாயிலிருந்து வார்த்தை வர வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன். 1090 ஒருத்தர் வாய முடிந்தாலும் சொல்லிட்டு தான் இருக்கணும். பாத்துக்கோங்க. 1090 1090 1090 இது என்ன ஹெல்ப்லைன் நம்பர்? இது எதுக்காக யூஸ் ஆகும்? சேஃப்டிக்காகனா நிறைய விஷயம் இப்போ வந்து நடக்குது. காலேஜ்லயுமே சரி, வெளில சரி, எல்லாத்துலயுமே நடக்குது. அப்போ வந்து உங்களுக்கு கேர்ள்ஸ் எல்லாருக்குமே நான் மெயினாக சொல்றேன். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே பயந்துடுறோம். ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. எந்த விஷயம் நடந்தாலுமே பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. இது வந்து 1090. ஸோ இது வந்து எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ் வந்து ஃபுல்லாக சேஃப்டியாக இருக்கணும். சப்போஸ் எனி எமர்ஜென்சி, அவங்க எனி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இந்த மாதிரி டைமில் வந்தால் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். எம்எஸ்எம்இ இப்போ பசங்க நிறைய விஷயம், அதாவது டேட்டூ போடுறாங்க, இங்கே பிரைடல் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மற்றதுக்கெலாம் எம்எஸ்எம்இ வந்து லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணி இதுக்கு லைசன்ஸ் இருக்கா, இவங்க எப்படி அதை ஒரு ஆத்தென்டிக்காக அவங்களோட ரன் பண்ணுறது. இப்போ ட்ரேட்மார்க்லாம் சொல்கிறீங்க, கன்சூமர் கிளப்பில் நம்ம சொல்லித்தரோம். பட் இதுக்கெல்லாம் யார் வந்து ஆத்தென்டிக் கொடுப்பாங்க? இவங்க எப்படி லோன் அப்ளை பண்ணுறது? முதல்ல இந்த பிரைடல் போடுறாங்க சார், மேக்கப் என்ன மாதிரியான விஷயம்லாம் போடுறாங்கன்னு தெரியல. இது யார் வந்து அவங்கள ரெகனைஸ் பண்ணுவாங்க? ஹூ வில் பி ரெகனைஸ் அண்ட் அவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்? நிறையா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டாட்டூ போடுறவங்க இருக்காங்க, பிரைடல் மேக்கப் பண்ணணும். இது மாதிரி ரிலேட்டடாக காலேஜில் இது அதிகமாக பண்ணுறாங்க. என்னென்ன அலோவ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நாட் என்ன. ஒரு பொலிஷன் கிரியேட் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருந்தால், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தால் டெஃபினட்டாக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் அந்த க்ரீன், ரெட்டு, அப்புறம் ஆரஞ்சு கேட்டகரின்னு இருக்குது. அதை வாங்கிட்டு வரணும். அவங்க கேட்டகரிக்கு நம்ம க்ரீன் கேட்டகரிக்கு மூவ் பண்ணணும். ரெட் இஸ் த ஹையஸ்ட் பொலிட்டிங் இண்டஸ்ட்ரி இல்லையா? ஸோ அதுக்கான லைசன்ஸை நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸ்டாச்சுட்டரி லைசன்ஸ் சொல்லுவோம், அது வாங்கி ஆகணும். whenever it don't create any type of pollution, air pollution இல்லை வாட்டர் பொல்யூஷனோ இல்லை சவுண்ட், இந்த பொல்யூஷன் கிரியேட் பண்ணாமல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆம்பூர் வாணியம்பாடி சைட் போனீங்கன்னா
லெதர் ஃபேக்ட்ரிஸ் நடக்குது, வாட்டர் பொல்யூஷன் நிறைய நடக்குது. அப்போ கண்டிப்பாக அவங்களும் லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க, பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. இப்போ மேடம் கேட்டாங்க இதுக்கு வந்து நிதி உதவி எப்படியா கிடைக்க மாட்டேன். டெஃபினட்டாக கிடைக்கும். அந்தந்த ஸ்கேலை பொறுத்து இருக்குது, என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ முதலீடு பண்ணுறாங்க பொறுத்து தான் இருக்குது. முதலீடு பண்ணுறதுல 75% வரைக்கும் பேங்க் லோன் தர்றாங்க. பாக்கி 25% வந்து ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒரு 2-3 ஸ்கீம்ஸ் ரன் பண்ணுறாங்க. தயவுசெய்து அதை வந்து msmeonline.gov.tn.gov.in போய் பாருங்கள். நிறையா வந்து உங்கள் கேதர் பண்ண முடியும். நிறையா ஆப் இருக்குது. my.msme.gov.in my.msme.gov.in அதில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கீம்ஸ் நாங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்னென்ன ஸ்கீம் இருக்குது, எவ்வளோ சப்சிடி தர்றாங்க, எவ்வளோ மானியம் தர்றாங்கன்னு இருக்குது. மானியம் மேக்ஸிமம் 35% தர்றாங்க ரூரல் இண்டஸ்ட்ரி இருந்தால். இதே டவுனில் போட்டோம்னா, சிட்டியில் போட்டோம்னா 15% தராங்க. ஸோ 15% மானியம்னா அந்த டேர்ம் லோனில் 75%, சப்போஸ் அந்த 75% 1 lakh இருந்தால் 25% மானியம்னா எவ்வளோ வரும்? 25,000 மானியமாக நமக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. பாக்கி 75%க்கு இன்ட்ரெஸ்டோட நீங்கள் ரீபே பண்ணணும். இஎம்ஐ ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, இங்கே பிகாம்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நிறைய தெரியும் எப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்க்குறது, எப்படி காஸ்டிங் எப்படி பண்ணுறது, ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. சப்போஸ் ஒரு சோப்பு தயாரிக்கிறோம், அது ப்ரைஸ் எப்படி இல்லைங்களா? எவ்வளோ காஸ்ட் மேனுஃபேக்சர் ஆகுதோ அதோட ப்ராஃபிட் ஆட் பண்ணால் செல்லிங் காஸ்ட் இல்லையா? அது டைம் ஹேவிங் டவுட். அப்போ அதை அவங்க சொல்லியிருக்காங்க அருமையான 2 தொழில் இது சொன்னாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், பிரைடல் இது, அப்புறம் டாட்டோ. இதெல்லாம் நல்லா ஜென்ரலாக போகுது. ஈஸி டு டூ இட், வெரி சிம்பிள் டு மேனேஜ். சரியா? ஈஸி. எவ்வளவு ஜுவனைல் ஹோம்ஸ்ல எவ்வளவு பேர் சஃபர் ஆகுறாங்க அப்படிலாம் நிறைய பாவம் அவருக்கு அந்த ஒரு தாக்கம் இருந்ததை நான் அறிஞ்சிக்கிட்டேன். அதனால சங்கர் சார் இருக்காங்க, அவங்களுக்கு மிகுந்த நன்றிகள். ராஜேஷ் சார் எல்லா ப்ரோக்ராமுக்கும் வந்துடுறாங்க நம்மளோட. ராஜேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மிஸ்டர் செந்தில் சார் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஊடகத்துறையிலிருந்து நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.